ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சண்டே, பாப்பாவுக்கு ஷூ வாங்கலான்னு சொல்லிட்டு 2-3 கடைக்கு போனோம். எந்த மாதிரி ஷூ வாங்குறது என்னன்னு தெரில. ஸ்கூலுக்கு ஆனால் ஸ்கூலில் எல்லோரும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டைப் தான் ஷூ போட்டிருந்தாங்க. ஏன்னா அதுதான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு சாக்ஸோடு போயிட்டு இருந்தாங்க. அதனால் பாப்பாவுக்கு வாங்கலான்னு போனால் இப்போ ஷூ ஒயிட் ஒன்று வாங்கணும், பிளாக் ஒன்று வாங்கணும். ஒயிட் வெனஸ்டே மட்டும் போடுற மாதிரி இருந்தது. இவளுக்கு ஷூ வாங்குறதுக்குள்ளே எல்லா ஷூவும் செருப்பும் போட்டு பார்த்துருவா. அங்கேயும் இங்கேயும் கடைக்குள்ள ஓடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு ஷூலாம் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டேஜெலாம் அனுபவிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேபிஸை வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் ஷூ கடையிலேருந்து அவள் அழுதுட்டு ஒரு பொம்மை கேட்டால். அதுக்கப்புறம் இது ஒன்று வாங்கினோம். இது 140 ருபீஸ். இந்த ஆட்டோ ஒன்று வாங்கினோம். இது 100 ருபீஸு. எப்போ போனாலும் பொம்மை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பொண்ணு வளர வளர அவள் சாப்பிட்ற பொருள்லாம் துரத்தி கேட்பா. ஆனால் இவள் தரமாட்டா. அவள் எப்படியாவது பிடுங்கி வாயில் போடலான்னு நினைப்பா. நான் என் பொண்ணு பெரிய பொண்ணு தரமாட்டா, அழுகுவா. அவளுக்காக மூடு இருந்தால் தான் கொடுப்பா. ஆனால் சின்ன பொண்ணு அழுதுட்டு விடமாட்டா. ஃபைனலாக இந்த ஷூ தான் வாங்கினோம். ஷூ 450 ஆயிடுச்சு. இந்த ஷூ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரெஷ் டைப் தான் வாங்கினோம். லேஸ் டைப் வாங்கலை. இந்த காலத்தில் லேஸ் டைப்பில் யாரும் கட்டுறதில்ல போல். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஷூ ஒன்று வாங்கினோம். 2 ஷூவுமே சூப்பராக இருந்தது. அப்புறம் ஷூவோட பாலிஸ் பிளாக் கலருக்கு மட்டும் வாங்கினோம். அது ஒரு 100. டோட்டலாக 1000 ரூபாய் ஆயிடுச்சு. பாருங்கள், இது பிளாக்கு, இது ஒயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.